இன்றைய காலகட்டத்தில பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, இல்ல ஹேர் ஃபால் இருந்தாலோ, அத சாதாரண ஒரு விஷயமா வந்து கடந்து போயிடுறாங்க. அவங்க உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோட தொடக்கம் அதுவா தான் இருக்கு. டாக்டர் எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் என்னோட ட்ரெஸ்ஸே வந்து நான் வேறு விதமாக வந்து போடணும். அதுக்கு ஒரு சைஸ் வச்சுருப்பேன். நார்மல் டேஸில் வேறு ஒரு சைஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் உடம்புல நீர்த்தேக்கம் ஆரம்பித்து மார்பகங்களில் வலி உண்டாகிறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நார்மல் பிஎம்எஸ், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க. உங்கள் உடம்புல ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும்போது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, இல்லை ஹேர் ஃபால் இருந்தாலோ, அதை சாதாரண ஒரு விஷயமா வந்து கடந்து போயிடுறாங்க. அவங்க உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோட தொடக்கம் அதுவாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சரியான முறையில் உணவுகளாலேயோ, இல்லை வாழ்வியல் முறை மாற்றங்களாலேயோ, சிகிச்சை முறைகளாலேயோ நம்ம சரி செய்யாமல் போகும்போது நாளடைவில் அதிகமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்களில் வலி வர்றது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு இரிட்டேஷன் எப்போவுமே இருக்கிறது. சில பேர்லாம் டிப்பிக்கலாக சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் என்னோட ட்ரெஸ்ஸே வந்து நான் வேறு விதமாக வந்து போடணும். அதுக்கு ஒரு சைஸ் வச்சுருப்பேன். நார்மல் டேஸில் வேறு ஒரு சைஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் உடம்புல நீர்த்தேக்கம் ஆரம்பித்து மார்பகங்களில் வலி உண்டாகிறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நார்மல் பிஎம்எஸ், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க. ஸோ இதுவும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோட முக்கியமான அறிகுறி. அதே போல் ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ், எஸ்பெஷலி பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து பெருசாக அந்த அளவில் வந்து இந்த கிரேவிங்ஸ் இருக்காது. பட் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்கள் உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி. மூணாவது விஷயம், நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கிறது. நைட்டில் தூக்கத்தை தொடங்கிறது சிரமமாக இருக்குது. இல்லை அப்படியே தூங்க ஆரம்பித்தாலுமே இடையில விழிப்பு வருது. காலை நேரத்தில் மட்டும்தான் டாக்டர் நல்ல தூக்கம் வருது அப்படின்னா இதுவும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மைல்டான வேர்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இதை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வேறு சில அறிகுறிகள் தெரியும். மெயினாக பீரியட்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வருது, 3 மாதத்துக்கு ஒரு முறை வருது. சில பேருக்கு 10 நாள் 15 நாள்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் இருக்கும். பீரியட்ஸ் அப்போ பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பீரியட்ஸ் வர்ற அன்னைக்கே 3 மாத்திரை 4 மாத்திரை போடுவாங்க. ஆனாலும் கூட ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஃபைப்ராய்ட்ஸோ, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப நாளாக உங்கள் உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதோட முக்கியமான அறிகுறி. அதே போல் தலைமுடி கொட்டுறது, அதுவும் முக்கியமாக தலையோட முன்பகுதியில் வந்து முடி ரொம்ப வந்து இடைவெளி விட்டு வளர ஆரம்பிச்சிரும். அங்கே வந்து நம்ம ஸ்கேல்பே தெரிகிற அளவுக்கு வந்து முடி மாற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும்போது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஹார்மோனல் இம்பேலன்ஸை மட்டும் சரி பண்ணாது, உடம்புல மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாசஸ் வர்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரீசெட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸ். ரெண்டாவது, நான் ஒரு 8 விதமான விதைகள் பற்றி நான் சொல்கிறேன். இந்த 8 விதைகளுமே வந்து பெண்கள் கண்டிப்பாகவே வந்து எடுத்துக்கணும். ஸோ முதல் விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம்.
இந்த வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல ஹார்மோன்ஸில் நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக உடம்புல ஹீட்டு அதிகமாகி அதனால் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்து வர்றது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, உடம்பு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், அந்த பிஎம்எஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக வெந்தயத்தை ஊற வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்துக்கள், கரையாத நார்ச்சத்துக்கள், இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோனோட ரேஷியோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ அதிகமான வலிகள் வராமல் இருக்கிறதுக்கும் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு 900 மில்லிகிராம் அளவுக்கு இந்த வெந்தயத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலிகள் எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ ரெகுலராக வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வெந்தயத்தை வந்து எடுத்துக்கும் போது எனக்கு சளி பிடிக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் கஃப உடல்களாக இருப்பாங்க. அவங்க வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு அதை மோரோட கலந்து வந்து எடுத்துக்கிறது. இல்லை ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய சாலட்ஸ் கூடயோ இல்லை உங்களுடைய சட்னி கூட ஏதாவது ஒரு இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வெதுவெதுப்பான வெந்நீரோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது சியா விதைகள். இந்த சியா விதைகளை வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணீரில் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம காலை வேளைகள் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு, அதே மாதிரி நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ சியா சீட்ஸும் நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். மூணாவதாக ஆளி விதைகள். இந்த ஆளி விதைகளில் லிக்னைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவை கரெக்டாக பேலன்ஸ்டாக வைக்கும். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. இதுதான் அந்த ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பித்து பிசிஓடி வரைக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு நம்ம இந்த ஆளி விதைகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆளி விதைகள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதை ஊற வச்சு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு வந்து பேலன்ஸ்டாக இருந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாலாவதாக பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகளில் வந்து ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய கிராம்ஸு, எப்போவுமே ஏதாவது ஒரு மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க, சரியான இரவு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து ரொம்பவே அவசியம். அதே மாதிரி ஜிங்க் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எஃப்எஸ்ஹெச், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன்லாம் உருவாகிறதுக்கு இந்த ஜிங்க் வந்து ஒரு முக்கியமான கோஃபேக்டர். இது இருந்தால் தான் அதெல்லாமே உருவாகும். ஸோ நம்ம ரெகுலராகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வறுத்தும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து அதை அப்படியே நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் வந்து சாப்பிடலாம். அஞ்சாவதாக எள்ளு. எள்ளு அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த எள்ளு வந்து நம்ம பீரியட்ஸ் ஆன அந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு எனக்கு ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்குது டாக்டர், 1 நாள் தான் ப்ளீடிங் ஆகுது, 2 நாள் தான் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்கிறவங்க பீரியட்ஸ் தொடங்கக்கூடிய நாட்களில் எள்ளு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எள்ளு, ராகி, பனை வெல்லம் சேர்ந்து உருண்டை மாதிரி பிடிச்சு வச்சுட்டு அதை நம்ம ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக இந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த ஒரு எள்ளை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆறாவதாக சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகளில் வந்து வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது, ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து கூடவே இருக்குது. அது ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனையினால் வர்றது தான். இப்போது பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு வந்து வரும், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடினோமைசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு இருக்கும், தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். இந்த சூரியகாந்தி விதைகளில் செலீனியம் சத்தும் வந்து இருக்குது. ஸோ ஜிங்க் சத்தும் இருக்குது, செலீனியம் சத்து இருக்குது, வைட்டமின் இ, இது மூணுமே பெண்களுக்கு தேவையான ஒரு சத்து பொருட்கள். ஸோ ரெகுலராக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏழாவதாக சோம்பு. இந்த சோம்பு அப்படிங்கிறது
ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. மெயினாக பீரியட்ஸ் அப்போது அதிகமான வலி இருக்குது, டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் சோம்பு டீயாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சோம்பு டீயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய நார்மலான வலிகளை நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோம்பு பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் வெஜைனல் ட்ரைனஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனுக்கும் வந்து நம்ம சோம்பு டீயாக வந்து எடுத்துக்கலாம். ஹாட் ஃப்ளாஷஸ் நம்ம சொல்லுவோம், சடனாக வந்து பாடியில் ஹீட் அதிகமாகி வேர்த்து கொட்டும். இதுவும் வந்து அந்த பெரி மெனோபாஸ் பீரியடில், மெனோபாஸ்க்கு அப்புறமா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்களும் சோம்பு டீ வந்து எடுத்துக்கலாம். சோம்பு டீ எடுத்துக்கும் போது இந்த மாற்றங்கள்லாம் நம்ம உடம்புல நடக்கும். 8வதா சதக்குப்பை விதைகள். இந்த சதக்குப்பை விதைகள் அப்படிங்கிறது மெஃபெனமிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் அப்போ பெயினை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரைகள். அதற்கு ஈக்குவலாக உங்களுடைய கர்ப்பப்பையில் வந்து வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சதக்குப்பையில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, பீரியட்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம், ஹேர் ஃபால் சம்மந்தமான ப்ராப்ளம், உடம்புல டயர்ட்னஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சதக்குப்பை ஒரு அற்புதமான விதைனே சொல்லலாம். ஸோ சதக்குப்பையும் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஊற வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை டீ மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த சதக்குப்பை விதைகளை வந்து முளைக்க வச்சு அது ஒரு கொத்தமல்லி செடி மாதிரி வந்து வரும். அதை வந்து நம்ம கீரை மாதிரி நம்ம அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லை ராகியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 8 விதமான விதைகளையும் அன்றாடம் நம்ம உணவில் சேர்க்கும் போது பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டீடாக்சிஃபிகேஷன் பண்ண வேண்டியதும் ரொம்பவே அவசியம். ஸோ இன்றைக்கி பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய 8 விதமான விதைகள், அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது, ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.